மூவி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்களா? கவின் எப்படி பண்ணியிருக்காரு ப்ரோ? அவர் ஆக்டிங் நல்லா தானே இருக்கு. நல்லா இருக்குங்களா? என்ன மூவி சொல்ல வராங்க ப்ரோ? நல்லது பண்ணுங்கன்னு தானே, கொஞ்சம் கெட்டவனா இருந்தாலும் கொஞ்சம் நல்லது பண்ணுங்க. சொல்ல வராங்க ப்ரோ? அது மிடில் கிளாஸ் பத்தி ப்ரோ. மிடில் கிளாஸ் பத்திங்களா? கவின் எப்படி பண்ணியிருக்காரு ப்ரோ? நல்லா பண்ணிருக்கேன். கவின் நல்லா. ஆண்ட்ரியா மேடம் எல்லாரும் நல்லா பண்ணிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்களா ப்ரோ? நல்லா இருந்துச்சு. ஓகே. கவின் எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா பண்ணிருக்காரு, பரவாயில்ல, நல்லா இருக்கு. எது மாதிரி சொல்லுங்க? ஸ்டோரி நல்லா இருக்கு, பார்க்கலாம், உடைப்பாங்க, எல்லாரும் பார்க்கலாங்களா? எல்லாரும் பார்க்கலாம், என்னோட படம் எப்படி இருந்ததுன்னா? சூப்பரா இருக்கா? சூப்பரா இருந்தது. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. என்ன மாதிரி ஸ்டோரி ப்ரோ இது? ஃபுல்லா ஸ்கேம் சம்பந்தப்பட்ட ஸ்டோரி, அது ரிலேட்டபிளா இருந்துச்சுங்களா? அது ரிலேட்டிவ் தான் இருக்கு. எல்லாரும் பார்க்கலாம், ஃபேமிலியோட இருக்கு. பார்க்கலாம், ஃபேமிலியோட. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்களா? ஓகே பிடிச்சிருக்கு. படம் நல்லா இருக்கு. என்ன ஸ்டோரி ப்ரோ சொல்லிருக்காங்க? மணிஸ்டே தமிழ்ல பார்க்குற மாதிரி இருக்கு, அவ்வளோதான். நல்லா இருக்கு, அந்த படம் நல்லா இருக்கு. இப்போ மூவி எப்படி நல்லா இருக்கு? இருக்கு. கவின் நல்லா நடிச்சிருக்காரு. ஆண்ட்ரியா வந்து நல்லா பார்ப்பேன். எது மாதிரி ஸ்டோரி? ஏன்னா பணத்தை வச்சு தான். இன்ட்ரெஸ்டிங்கா போதா படம் 2 மணி நேரம். இடைவேளைக்கு மேலே நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவா இருந்துச்சுங்களா? பஸ் ஸ்டாப் ஸ்லோ. ஓகே ஓகே. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்கும். தேங்க் யூ. மூவி எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததா மூவி? பார்க்குற மாதிரி இருக்கு, ஒரு தாட்டி பார்க்கலாம். ஆண்ட்ரியா எப்படி பண்ணியிருக்காரு? ஆண்ட்ரியா ஒரு நல்ல ஒரு வில்லனிசமாக பண்ணியிருக்காங்க. இந்த தாட்டி நீங்கள் பார்க்கலாம். கவின் அவருடைய வந்து 4வது படம் இது எப்படி போகுது? அதான் போன படத்தை கம்பேர் பண்ணுற அளவுக்கு இந்த படம் ஓகேவா இருக்கு, பார்க்கலாம். சாட்டிஸ்ஃபைடா இருக்குங்களா மூவி? ஓரளவுக்கு ஓகே. ட்ரெய்லர் எதுவும் பார்க்கலாம், பார்க்காம தான் வந்தேன். சரி ஏதாச்சும் படத்துக்கு போகலான்னு தான் வந்தேன். வந்ததுக்கு ஒர்த்து, பார்க்கலாம். த்ரில்லிங்கா போகுதா ப்ரோ மூவி? த்ரில்லு அப்படிலாம் சொல்ல முடியாது ப்ரோ. ஓரளவுக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் வரத்த இல்லை. ஓரளவுக்கு ஒரு நார்மல் படம் போது பார்க்கலாம். நார்மல் மூவியா? அவ்வளோதான். ஓகே. தேங்க்ஸ். சரிங்க சார். சுமாராக இருக்குது, ஒரு ஐட்டம். சுமாரா இருந்துச்சுங்களா? என்ன மாதிரி சொல்றாங்க சார் படத்துல? அது ஒன்றும் புரியலைங்க நம்மளுக்கு. மாஸ்க் படம் கவினுக்கு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. ஒரு அது முந்தைய படங்களோட இந்த படங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போர் அடிக்கமாக இருக்கும், பட் ஆனால் செகண்ட் ஹாஃப்லேருந்து பீக் லெவலில் கொண்டு போய் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம சார்லிலாம் கிளைமேக்ஸில் ஒரு சம்பவம் பண்ணுவார். அந்த சம்பவம் வந்து நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்ன கான்செப்ட் சொல்ல வராங்க? மணி ஈஸ்ட் தான். நம்ம வந்து மணி ஈஸ்ட் சீரியஸ் பார்த்துருப்போம்ல, அதை வந்து நம்ம தமிழில் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம அதுக்கு முன்னாடி சுந்தர் சி கூட அவர் ஒரு படம் எடுத்தார்ல, கேங்கர்ஸு, அதே ஸ்டைலில் ஒன்று இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துருக்காங்க. செகண்ட் ஹாஃப்க்கு மேலே வேறு மாதிரி இருக்குது. நம்ம ஆண்ட்ரியாலாம் பிச்சு வதறிட்டாங்க. வில்லியா நம்ம வட சென்னையில் ஒரு மாதிரி வில்லியா பார்த்துருப்போம், பட்டு இதில் ஒரு வில்லியா ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அது அந்த ஆண்ட்ரியா பார்த்தாவே நமக்கு பயம் வந்துடும், அந்த மாதிரி இருக்குது. ஒரு அளவுக்கு ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே. ஓகே. அதே மாதிரி ஜிவி பிரகாஷோட மியூசிக்ல எப்படி இருக்கு? அது அந்த இது வந்து பிஜிஎம்லாம் ரொம்ப சூப்பராக போட்டிருக்காரு. நம்ம அந்த சாங்ஸ் மட்டும்தான் எனக்கு கேட்சி ஆகலை. அந்த ட்ரெண்டிங் சாங்ஸ் மட்டும் நான் ஒரு மாதிரி நல்லா இருக்குது. ஆனால் அதுவும் ப்ளேஸ் பண்ண இடம் வந்து செட் ஆகலைன்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லா சாங்ஸுமே தூக்கி முன்னாடியே போட்டாங்க. பின்னாடி வந்து சாங்ஸு வைக்கிறதுக்கு இடம் இல்லையான்னு தெரியல. அதனால் செகண்ட் ஹாஃப் மேலே தான் படமே ஒரு மாதிரி நல்லா இருக்குது. நம்ம ஃபஸ்ட் ஹாஃபில் தூங்கி எழுந்திட்டு வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், பட் ஆனால் ஏதோ ஒரு குழப்பி வச்சுருப்பாங்க ஒன்று. பட் செகண்ட் ஹாஃபில் சூப்பராக கொண்டு போயிட்டாங்க. அதாவது இப்போ இந்த படத்துக்கு கவினுக்கு நீங்க சொல்லணும் அப்படின்னா நான் சொல்லுவேன். இதே மாதிரி படங்கள் நிறையா நடிங்க. அந்த ஸ்டார் மாதிரி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி ஏதாவது படங்கள். இவரோட செலெக்ஷன்லாம் நல்லா தான் இருக்குது. அந்த ஸ்டார் மாதிரி இல்லாமல் வேறு ஏதாவது படங்கள் நம்ம இந்த மாதிரி வேறு படங்கள்லாம் நடிக்க ஆரம்பித்தாங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன், விஜய், அஜித் இந்த அளவுக்கு பீட் பண்ணுற அளவுக்கு வரலாம். இவர் அது கவின் இந்த படத்துல நேச்சுரலா நடிச்சிருக்காங்க நிறைய பேர் சொன்னாங்க. அந்த அளவுக்கு ஏதாவது அவரோட பர்ஃபார்மன்ஸ்? இல்லை, அவர் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. அவருக்கு நெகட்டிவ் கேரக்டர் மாதிரி தான் இது எல்லாம். நம்ம மங்காத்தால அஜித் சாருக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஷேடில் தான் ஃபர்ஸ்ட்லேருந்தே லாஸ்ட் வரையும் வருவார். ஆனால் கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் பண்ணுவாங்க, அது ஆண்ட்ரியாவுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நம்ம கனெக்டடா இருந்துச்சுங்களா? ரொம்ப ரொம்ப கனெக்டடாக நமக்குலாம் நாம் ஜாலியாக உட்காந்து செகண்ட் ஹாஃபுக்கு மேலே உட்காந்து ஜாலியாக பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆனால் குட்டீஸ் வந்து சில சீன்ஸில் தவிர்க்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா கையை வெட்டுற சீன்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதனால் அதை கையை வெட்டி வேறு ஒரு இடத்துல மேலே வேறு மறுபடியும் ஃப்ரேம்லேயே வைப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு நிறையா அரசியல் கட்சியெலாம் வந்து டேரெக்டாகவே தாக்கியிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. ஓகே. அதே மாதிரி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் இந்த படத்துல எப்படி இருக்கு? சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம அதோட எடிட்டிங் பேட்டர்ன் வந்து செகண்ட் ஹாஃபுக்கு மேலே ஒரு மாதிரி செக்குன்னு கொண்டு போய் நம்மளை வந்து போர் அடிக்காமல் கொண்டு போகிறாங்க. ஏன்னா அந்த படம் 2 மணி நேரம்ன்றதுனால வந்து பாத்தீங்கன்னா ஏன் போரிங் அந்த மாதிரி இருந்துச்சுங்களா?
இல்லை அதான் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும்தான் கொஞ்சம் லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து கடன்னு போய் முடிஞ்சிருது. அது இந்த 2 மணி நேரம் டைமிங் வந்து கரெக்டான டைமிங் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஓகே, ஓவராலா இந்த படத்துக்கு என்ன ரேட்டிங் போடுறீங்க? இல்லை நான் 10க்குள்ளே அடக்கல. அதாவது இந்த வருஷத்துல வந்து குட் மூவி அப்படி கண்டிப்பாக குட் மூவி தான்.